ஓகே. நான் கடைசி கிளாஸில் எங்கள்கிட்ட இந்த யார் சம்பந்தமானன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அல்ஃபா பீட்டா கேமா சம்பந்தமான கதிர்த்தொல்பாடு சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சது. எல்லாமே அதில் சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் சமதானிகள் ஐசோடோப்ஸை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சமதானிகள் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸை பற்றி தான் செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் குயிக்காக செய்வோம். எங்கேயுமே பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போ சமதானிகள் என்று சொன்னால் இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சமதானிகள் இதுக்கு எல்லாமே என்ன செய்யலைன்னா கண்டுபிடிக்கப்படலை. இந்த ஏர்லிய ஸ்டேஜில் எங்களுக்கு என்ன செய்யலைன்னா சமதானிகளை பற்றி ஒரு இது இல்லை. இப்போ இந்த காலம் போக 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 என்ன செஞ்சோன்னு சொன்னால் இந்த சமதானிகள் பற்றிய ஒரு அறிவு என்ன செய்யப்பட்டு விருத்தியாகப்பட்டது. அப்படி விருத்தியாகப்பட்டு கண்டு வரையக்கு இல்லை. அப்படி சமதானி என்றால் என்ன, ஐசோடோப்ஸ் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு விஷயம் என்ன செய்யப்படுது, கேள்வியாக அங்கே முன்வைக்கப்படுது. அப்போ அதே சிம்பிளாக நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொன்னால் உண்மையாகவே முதலே சொன்ன ஒரு விஷயம், ஒரு குறித்த அணுவுக்கு சரி, ஒரு குறித்த அணுவுக்கு அணுவன் என்றது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால் அணுவன் என்பது தனித்துவமானது, அது மாறாது. ஒரு குறித்த அணுவுக்கு தான் அந்த அணுவன் என்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஆனால் திணிவன் என்பதை நாங்கள் பார்க்கல, அது மாறுபடும். திணிவன் என்பது என்ன செய்யுதுன்னா மாறுபடுது. அப்போ இந்த திணிவன் வேறுபாட்டால தான், அந்த திணிவன் ஏன் வேறுபடுது என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய கருவுக்குள்ள காணப்படுகிற நியூத்திரன்களின் எண்ணிக்கை என்ன செய்யுது, வேறுபடுகிறது. நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபாட்டினால இந்த சமதானிகள் என்ன செய்யுது, தோற்றம் பெறுகிறது என்ற ஒரு கருத்து என்ன செய்யுது, முன்வருது. அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி குயிக்கா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சமதானி என்ற என்னன்னு சொல்லிட்டு குயிக்காக எழுதி கொள்றோம். அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரே அணுவெண்ணையும் சேம் என்னது அட்டமிக் நம்பர் அணுவெண்ணையும் வெவ்வேறு திணிவெண்ணையும் வெவ்வேறு திணிவெண்ணையும் சரி, டிஃப்ரெண்ட் என்ன மேஸ் நம்பர் திணிவெண்ணையும் உடைய ஒரு குறிப்பிட்ட மூலகத்தின் பர்டிகுலர் எலிமெண்ட் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரே மூலகத்தின் யார அணுக்களைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்றோம், ஐசோடோப்ஸ் என்ன செய்யறோம், கதைக்கிறோம். ஐசோடோப்ஸ் என்ன செய்யறோம், கதைக்கிறோம். சரி, அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்லிட்டோம் சமதானிகளுக்கு இந்த ஐசோடோப்ஸுக்கு நாங்க என்ன சொல்லிட்டோம், அட்டமிக் நம்பர் என்னன்னு சொல்லிட்டோம், அட்டமிக் நம்பர் அணுவன் அட்டமிக் நம்பர் என்னன்னு சொல்லிட்டோம் ஈக்கு. அப்ப அட்டமிக் நம்பர் ஈக்குவல்னு சொன்னால் அங்க காணப்படுற யாருண்ட நம்பர் ஆஃப் இலத்திரன்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதே நேரம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எல்லாமே என்னவா இருக்க போகுது, ஈக்குவலா என்ன செய்யும், காணப்படும். சரி, ஈக்குவலா என்ன செய்ய போகுது, உங்களுக்கு காணப்பட போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இங்க என்னதான் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அங்க நியூட்ரான் சரி, நியூட்ரான் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. சரி, நியூட்ரன்கள் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. சரி, இந்த நியூட்ரன்கள் வேறுபாடு இருக்குத்தானே, இந்த வேறுபாட்டினால்தான் எங்களுக்கு என்ன உருவாகிறதா நாங்கள் கதைக்கிறோம், எங்களுக்கு ஐசோடோப்ஸ் என்ன செய்யுது, உருவாகிறதா கதைச்சு கொள்றோம். ஐசோடோப்ஸ் உருவாகிறதா என்ன செய்யறோம், கதைச்சு கொள்றோம். அப்ப உண்மையிலேயே நாங்க பார்த்தோம்டா எங்களோட நேச்சரில், இந்த இயற்கையில சரி, இயற்கையில் உள்ள மூலகங்கள் அனைத்தும், மூலக எலிமெண்ட்ஸ், all elements என்ன சொல்றாங்க, the mixture of isomers, so isotopes, so mixture of isotopes, அதாவது சமதானிகளின் கலவை என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சமதானிகளின் என்னது, ஒரு மிக்சர் கலவை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி,
இப்போ எங்களோட இயற்கையில் சில மூலகங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யார் எடுக்கிறேன், எங்களோட பேசிக்கான ஒரு ஆள் நான் செய்யணும் எடுக்கிறேன். ஐதரசனை நான் எடுத்தேன்னு சொன்னால் ஐதரசனிலேயே எங்களுக்கு 3 சமதானிகள் என்ன செய்யணும் காணப்படினும். யார் யார்? ஒன்று ஐதரசன் 1 ஐதரசன் 1 அதே நேரம் ஐதரசன் 1 அதே மாதிரி இந்த ஐதரசன் 1 பெர்சன்டேஜ் நாங்கள் ஜஸ்ட் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 99.98% கிட்ட எங்களுடைய இயற்கையில் என்ன செய்யுது, நேச்சர்ல இது என்ன செய்யுது காணப்படுது. அப்ப இரண்டாவது 1 நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 0.05% காணப்படுது. இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 0.005 கிட்டத்தட்ட 0.005% எங்களுக்கு காணப்படுது. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் யார் எங்களுக்கு ஆக்சிஜன் எடுப்போம். ஆக்சிஜன்லையும் எங்களுக்கு யார் O816 இருக்குது, O817 இருக்குது, ஆக்சிஜன் 818 காணப்படுது. சரி, இந்த O816க்கு பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 99.7%. இவர் ஒரு அன்னளவான்னு செய்யற அப்ராக்சிமேட்லி 0.04%. இவர் ஒரு அன்னளவா 0.3% கிட்ட என்ன செய்யறார், 0.03 கிட்ட என்ன செய்வார் காணப்படுது. 0.03 கிட்ட செய்யறாரு. சுமார் அன்னளவான பெறுமதிகள் தான். சரி, இதுல சிலது என்ன செய்யலாம், கூடலாம் குறையலாம். அது அன்னளவான பெருமை எவ்வளவு போட்டிருக்கோம்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி காபனுக்கும் எங்களுக்கு என்னென்ன சமதானிகள் நாங்கள் நோம்பலா கதைக்கிறாங்க. காபன் 6 12 கதைப்பம். அதே மாதிரி காபன் 6 13 கதைப்பம். அதே நேரம் காபன் 6 14 செய்வோம் கதைப்பம். அதே மாதிரி குளோரினுக்கு என்ன செய்யறது, வளமையா நாங்கள் கதைக்கிறது 2 பேரை பற்றி இதை குளோரினா கதைக்கிறாங்க. யார்? குளோரின் 1735 குளோரின் 1737 என்ன செய்யும் சும்மா கதைக்கிறாங்க. அதே மாதிரி பாக்ஸ்பரஸுக்கு இருக்குது, சல்ஃபருக்கு இருக்குது. இப்படி ஏராளமான மூலகங்களுக்கு சமதானிகள் என்ன செய்யுது காணப்படுது. ஒரு பெர்சன்டேஜ் அளவில் என்ன செய்யுது காணப்படுது. இதங்களுக்கு பேசிக்காக என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். சரி, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே எங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லை, எங்களோட என்னதுல எங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்ன மட்டும் பார்த்தால் யார் அதுல உண்மையா ஈடுபடுறது, சரி அவைகிட்ட பார்ட்டிசிபேஷனை யார் கொடுக்குறன்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ். எங்களுடைய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன செய்யுது, அதுல ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ற மாதிரி யார் செய்யறார், எங்களுடைய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன செய்யறார் காணப்படுறார். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஐசோடோப்ஸ்ன்றது, சரி ஐசோடோப்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். முதலே சொன்னா எது, நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்க போகுது, ஈக்குவலா தானே செய்ய போகுது, காணப்பட போகுது. சரி, அதே நேரம் அவர் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், சரி அந்த சமதானிகள் என்ற எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், சரி இலத்திரன் நிலையமைப்பு. சரி, என்னது இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்புன்றதும் என்னவா தான் காணப்படுகிறாம், ஈக்குவலா இருக்குது. இலத்திரன் நிலையமைப்பும் என்னது ஈக்குவலா தான் செய்யுது காணப்படுது. அப்ப இந்த சமதானிகள் இலத்திரன் எண்ணிக்கையும் உண்டாயிருக்குது, இலத்திரன் நிலையமைப்பும் உண்டாயிருக்குது. இதனால சமதானிகள் எல்லாமே நாங்க சொல்லுவோம் என்னண்டு ஒரே ரசாயன இயல்பை கொண்டவை, அதாவது சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதுன்னு செய்வோம் கதைப்போம். அப்ப எல்லாரையுமே நாங்கள் கதைக்க போறோம் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஆக்கள் என்ன செய்ய போறோம் நாங்கள் கதைக்க போறோம். சரி, ஒரு பேசிக்கா கதைக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்தது எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தை நான் பாயிண்டா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போறோம். சரி, எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எங்களுக்கு எம்சிக்யூல செய்யலாம், மோஸ்ட்லி போட்டுக்கொள்றது சான்ஸ் இருக்கு. மேபி ஸ்ட்ரக்சர் கொஷன்லயோ எஸ்ஏ கொஷன்லயோ ஒரு பார்ட்ல
மேபி என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். தானே உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமதானிகள் என்றது மேஸ், சரி, அதாவது மேஸ், அதே நேரம் மேஸோட ரிலேட்டடான என்னது எங்கட பிசிக்கல் பாராமீட்டர்ஸ், சரி, பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அல்லது பிசிக்கல், அதாவது எங்கட பௌதீக இயல்புகள்லையும் என்ன செய்யப்படுறது உண்மையிலேயே வேறுபட போகுது. சரி, திணிவும் அது சார்ந்த பௌதிக இயல்புலையும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வேறுபட போகுது. சரி, என்னோட கதை சொன்னாங்க சமதானிகள், சரி, சமதானிகள் மேஸ், திணிவும் அதுவும் என்ன, திணிவும் அது சார்ந்த அது ரிலேட்டடான பௌதீக இயல்புகளில என்னது வேறுபாடு உடையது. சரி, என்னென்ன பாராமீட்டர்ஸ் என்று பார்த்தோம்னா நாங்கள் கொமனா கதைக்கிறது எங்கண்ட என்னது உருகுநிலை, அதாவது மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலையை கதைப்போம். அடுத்த கொதிநிலை பாயிலிங் பாயிண்டை கதைப்போம். மெல்டிங் பாயிண்ட், அடுத்தது பாயிலிங் பாயிண்ட், அடுத்தது டென்சிட்டி அடர்த்தியை கதைப்போம். டென்சிட்டி அடர்த்தி கதைப்போம். அடுத்தது என்னது எங்கட அட்டமிக் வால்யூம், சரி, அணுக்கனவளவு, சரி. அதே நேரம் எங்கண்ட பரவுதிறன் என்று சொல்லுவாங்க, அதாவது என்ன எங்கட டிஸ்பர்ஸ் ஆகிற தன்மை, சரி, டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்பர்ஸ் ஆகிற தன்மை, சரி, என்னதுல பரவுதிறன். சரி, பொதுவாக நாங்கள் வார்த்தைகள் செய்வோம், கதைக்கிறது வளமை, இவ்வளவு நாங்கள் கதைக்கிறது என்ன இருக்க போகுது, உங்களுக்கு வளமையா இருக்க போகுது. சரி, அப்ப உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமதானிகள் என்றது நியூத்திரன் வேறுபாட்டால் தானே வருகிறது. சரி, நியூத்திரன் வேறுபாடு மாற 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 அந்த மூலகத்தின் என்ன மாறும், அணுவன் என்பது ஒரு நாளும் மாற போறது இல்லை. ஏன், ஒரு குறித்த மூலகத்துக்கு அது ஸ்பெசிபிக்னு சொல்லிட்டு, அப்ப எங்களுக்கு திணிவன் மீன்ஸ் மேஸ் நம்பர் தான் என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப சமதானிகள் திணிவு கூடும் போது, சமதானிகள் திணிவு கூடும் போது யாருண்ட எங்கண்ட ஐசோடோப்ஸ் மேஸ் என்றது இன்க்ரீஸ் ஆகும் போது, சரி, இன்க்ரீஸ் ஆகும் போது அவருக்கு இடையில நாங்க என்ன கதைக்க போறோம்டா, அடுத்துள்ள அணுக்கள், சரி, நெக்ஸ்ட் இருக்குது அடுத்தடுத்து இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இது கூடும் போது நாங்க என்ன சொல்லுவோம், அடுத்தடுத்துள்ள அணுக்கள், சரி, அடுத்தடுத்துள்ள, சரி, அணுக்கள் அல்லது என்ன மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் அல்லது மூலக்கூறுகள், மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகளுக்கிடையிலான எங்கட பேசிக் கவர்ச்சி விசை, அதான் எங்கட அடிப்படை கவர்ச்சி விசை, சரி, கவர்ச்சி விசை என்னது ஸ்ட்ரென்த், வலிமை என்ன செய்யும், அதிகரிக்கும். சரி, வலிமை என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. சரி, இந்த வலிமை இன்க்ரீஸ் ஆகிறதால எங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, முதலாவது எங்கண்ட மெல்டிங் பாயிண்ட், எங்கண்ட உருகுநிலை, சரி, மெல்டிங், சரி, உருகுநிலை. அடுத்து என்ன, பாயிலிங், கொதிநிலை, அதே நேரம் டென்சிட்டி. சரி, இவ்வளவு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இவ்வளவு என்ன செய்யுது, எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரம் எங்கண்ட அணுக்கனவளவு, அட்டமிக் வால்யூம், சரி, அணுக்கனவளவு, பரவுதிறன், சரி, பரவுதிறன் என்பது இல்லாம என்ன செய்ய போகுது, எங்களுக்கு டிகிரீஸ் ஆக போகுது. பரவுதிறன் இல்லாம என்ன செய்ய போகுது, உங்களுக்கு குறைவடைய போகுது. சரி, குறைவடைய போகுது. அப்ப இதுல இவங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியது உண்மையாவே இந்த பரவுதிறன். அப்ப உங்களுக்கு வடிவா தெரியும், இந்த பரவுதிறன்ன்றது ப்ரொபோர்ஷனல் டு 1/√D. சரி, சரி, அப்ப சமதானிகளோட திணிவு அதிகரிக்க 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 எங்களுக்கு என்ன செய்ய போகுது, அடர்த்தி சமன் திணிவின்களுக்கு நானே திணிவின் அளவு கூட 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 அப்ப அடிப்படை கவர்ச்சி விசை இந்த வலிமை செய்யும், அதிகரித்து செல்லும். இதனால எங்களுக்கு என்ன செய்ய போகுது, அதிகரிக்கிறதால அடர்த்தியும் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது.
சரி, டென்சிட்டியும் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. டென்சிட்டியும் அதிகரிக்கிறதால எங்களுக்கு பரவுதல் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இப்போ டென்சிட்டி எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னால் எங்களுக்கு பரவுதிறன் என்ன செய்ய போகுது, குறைவடையும். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பரவுதிறன்ன்றது என்ன செய்ய போகுது, எங்களுக்கு குறைவடைய போகுது. சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இவ்வளவும் கிளியர் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம். அப்ப இதுல அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்கண்ட ஜே தோம்சன், எங்கண்ட ஜே தோம்சன் அவர் ஏன் இதுக்குள்ள வாராருன்ற ஒரு குழப்பம் பெறலாம் உங்களுக்கு. யாருன்னு பார்ப்போம். சரி, ஜே தோம்சன். சரி, இந்த ஜே தோம்சனும் அதே நேரம் எங்கண்ட யார், வில்லியம் அஸ்டன். சரி, வில்லியம் அஸ்டன் என்று சொன்னது, அதாவது பிரான்சிஸ் வில்லியம் அஸ்டன்ஸ் என்ற அப்படி ஃபுல் பேர் இருக்கும். நான் கொமனாக செய்யறேன், நோமலா போட்டுக்கொண்டு இது எங்கண்ட வில்லியம் அஸ்டன். சரி, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தடா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே ஒரு திணிவு நிறமான மானி, திணிவு நிறமாலை மானி. சரி, திணிவு நிறமாலை மானி. சரி, மேஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நினைக்கிறேன். சரி, திணிவு நிறமாலை மானி அல்லது என்ன செய்யும், இந்த கருவியில என்ன செய்யறாங்க, ஒரு வரைவை போடுறாங்க. இந்த திணிவு நிறமாலியை பயன்படுத்தி என்ன செய்யணும், டு கெட் a graph, ஒரு என்ன செய்யணும், வரைவை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த வரைவை பயன்படுத்தி தாண்டா உண்மையிலேயே என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த கிராஃபை யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு என்ன பண்ணுறது, ஃபைன் பண்ணப்படுது. சரி, என்னதை கண்டுபிடிக்கப்படுது, அதாவது டிஸ்கவர்ட். சரி, ஃபைண்ட்ன்றதை விட டிஸ்கவர்ட் கண்டுபிடிக்கப்படுது. சரி, ஃபர்ஸ்ட் ஐசோடோப். சரி, கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாவே முதலாவது ஐசோடோப்ஸ் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னா நேயன். சரி, அதாவது நியோன். சரி, நியோன் தான் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட சமதானி. கண்டுபிடிக்கிறது என்ன செய்யுது, சமதானி. சரி, அப்ப அதுல உங்களுக்கு மிச்ச விஷயம் இதுல என்ன செய்ய தேவையில்லடா, அவ்வளவுத்துக்கு பெருசா தேவையில்லை. என்னது, இந்த திணிவு நிறமாலை மானி அல்லது என்ன, அதை என்ன செய்யும் எங்கண்ட அதை பதிவு செய்கிற என்னது பதிகருவின்னு சொல்லுவாங்க. சரி, ரிஜிஸ்டர் பண்ற கருவி. சரி, இதை பயன்படுத்தி மூலக அணுக்களின் என்றது சார்பனை திணிவை திருத்தமாக துணிந்தவர் அரங்கண்ட அஸ்டன். அரங்கண்ட அஸ்டன் தான் அதை என்ன செய்தவர், திருத்தமாக துணிந்து கொண்டவர். சரி, இப்ப இதுல என்ன செய்யப்பட்டது, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யப்பட்டது, துணியப்பட்டு கொண்டு போனது. சரி, இவ்வளவும் தாண்டா எங்களுக்கு எது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஐசோடோப் சம்பந்தமாக பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இவ்வளவு தான். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. சரிதானே, இதுல ஏதாவது கிளியர் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சரி, இப்ப இவ்வளவும் எங்களுக்கு பேசிக்கா ஃபண்டமெண்டலா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே என்ன செய்துட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். சரி, அடுத்தது நாங்கள் எதுக்குள்ள உண்மையிலே போக போறோம்னு சொன்னால் அடுத்த ஒரு சின்ன சாப்டருக்குள்ள என்ன செய்ய போறோம், போக போறோம். சின்ன சாப்டர் மீன் கம்பேர் டு யூனிட், இது என்ன ஒரு சின்ன சாப்டர் தான் நாங்க என்ன செய்ய போறோம், கருத போறோம். என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் உண்மையா என்னத்தை பற்றி படிக்க போறோம் என்று சொன்னால் அணு மாதிரி உருக்கள். சரி, அதாவது எங்கண்ட அட்டாமிக் மாடல்ஸ். சரி, அட்டாமிக் மாடல்ஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய போறோம், போக போறோம். சரி, யார் இந்த அட்டாமிக் மாடல்ஸ், அணு மாதிரி உருக்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் காலப்போக்குல எங்களுக்கு ஆரம்ப காலத்திலே இருந்து ஒரு என்ன செய்யப்படையில ஒரு திருத்தமாக முன்வைக்கப்பட்ட ஒரு வடிவங்களும் காணப்படாமல் இருந்துச்சு. அப்ப பிந்திய காலப்போது நாங்கள் அழைக்கிறது நல்ல ஏழியரா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஞ்ஞானிகளின் வருகையும் ஒவ்வொரு விதமான புதுவிதமான எண்ணக்கருக்கள், புதுவிதமான என்னது எங்கண்ட மாடல்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யப்பட்டது, முன்வைக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. சரி, உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்கண்ட அணுவின் அடிப்படை துணிக்கைகளின் அமைவிடத்தை
அல்லது கட்டமைப்பை காட்டும் உருவத்தான் நாங்கள் என்னென்று கதைக்க போறோம்? அணு மாதிரி உருவம் என்று கதைக்க போறோம். அட்டமிக் மாடல் ஸ்ட்ரக்சர் என்று கதைக்க போறோம். சரி, அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு அணுவின் ஒரு அட்டமிக்கின் அடிப்படை துணிக்கைகளின் பேசிக் பார்ட்டிகிள் என்று கதைப்பாங்க, அல்லது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் என்று கதைக்கலாம். துணிக்கைகளின் என்னட்ட அமைவிடத்தை, சரி, அமைவிடத்தை அல்லது அதோட பொசிஷனை கதைக்கலாம், அல்லது அதோட ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. சரி, கட்டமைப்பை காட்டும், சரி, ஒரு 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 பிக்சர், ஒரு மாடல், அதைத்தான் நாங்க என்னென்ன கதைக்கிறோம்? அணு மாதிரி உருவம் என்ன செய்யறோம்? கதைக்கிறோம். அட்டமிக் மாடல் என்ன செய்யறோம்டா? கதைச்சு கொள்றோம். சரி, உண்மையிலேயே நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அணு மாதிரியே முன்மொழிந்தவர் என்று நாங்கள் கதை கேட்க, எங்கள்ட சிலபஸின் படி நாங்கள் கதைக்க போறோம். அணு மாதிரி உருக்களை பற்றி கதைச்சது அல்லது முன் வச்சது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே 3 பேர் இருக்கணும். ஒட்டுமொத்தமா இந்த மாடல்ஸை பற்றி கதைச்சதுல 3 பேர் இருக்கணும். முதலாவது யாருன்னு பார்த்தோம்னா ஜே தாம்சன். ஜே தாம்சன் தான் இதை பற்றி என்ன செஞ்சவர்? முதலாவதாக கதைச்சு கொண்டவர். 2வது யார் கதைச்சுன்னு சொன்னால் எங்கள்ட யார்? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். எங்கள்ட ரதர்போர்ட் என்ன செய்ய கதைச்சு கொண்டவர். 3ஆ நாங்கள் ஏர்ல வச்சு கதைச்சுனாங்கன்னு சொன்னா எங்கள்ட நீல் போர். சரி, நீல் போர். அப்ப உண்மையிலேயே நாங்கள் கதைக்க போற விஷயம் என்னது? எங்கள்ட அணு மாதிரி உருவை முன்மொழிந்தவர்கள் யார்? மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். அணு மாதிரி முன் வச்சது மொத்தம் 3 பேர். யார்? ஒன்று என்னது? ஜே தாம்சன். முதலாவது ஜே தாம்சன். 2வது யாருங்கண்ட? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். சரி, 3வது யாருன்னு பார்த்தோம்டா எங்கண்ட? நீல் போர். சரி, குட், நீல் போர். சரி, 3 பேரும் தான் வந்தது. ஆனா அதுலயும் எங்களுக்குமே என்ன பிரச்சனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் அண்ட் எங்கண்ட நீல் போர், இந்த 2 பேருக்கும் காமனா ஒரு விஷயம் சொல்லுவோம். அவை இந்த அட்டமிக் மாடல் என்று கதைக்க மாட்டான். அவை இந்த என்ன மாடல் என்று கதைப்போம்? நியூக்ளியர் மாடல் என்று கதைப்போம். அதாவது கரு மாதிரி உரு. 2 பேரையும் என்ன கதைக்க போறோம்? கரு மாதிரி உரு என்ற ஒரு விஷயத்தை தானே செய்ய போறோம், கதைக்க போறோம். ஓகே, இவ்வளவு எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுல என்ன கிடக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் அப்ப என்னதை பார்க்க போறோம்? உண்மையில் என்னதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தையும் மாதிரி உருக்கள்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் காணப்படுது, என்னென்ன அம்சங்கள் காணப்படுது, எப்படி அதை நாங்க என்ன செய்யறோம் ஹேண்டில் பண்ண வேணும் என்ற விஷயத்தை பற்றி தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எப்படி அதில் படிக்க போறோம் என்று சொல்லி முதலாவது நான் கதைக்க போறது யார்? எங்கண்ட ஜே தாம்சன் அணு மாதிரி உரு. சரி, முதலாவது நான் கதைக்க போறது யாருண்ட? எங்கண்ட ஜே தாம்சன். சரி, ஜே தாம்சனின் அணு மாதிரி உரு. அணு மாதிரி உரு. சரி, உண்மையிலேயே இதுக்கு தான் என்ன பெயர் வச்சவங்கங்கண்ட? பிளம்ஸ் புடிங் மாடல். சரி, பிளம்ஸ் புடிங் மாடல் என்ன செஞ்சவங்க முன் வச்சு கொண்டவங்க. அது உண்மையிலே என்னென்ன வார்த்தைண்டாடா, அந்த பிளம்ஸ் புடிங் மாடல்ன்றது ஒரு உணவு, உண்மையா ஒரு சாப்பாடு தான். அது என்ன ஃபாரின்ல ஒரு சாப்பாடு கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்க. இப்போ எங்கண்ட வீட்டை அதாவது எங்கள்ட ஸ்ரீலங்கன்ஸில் நாங்கள் செய்வோமே வெங்காய தோசை அப்படி செய்யறாங்க தானே. என்ன செய்யும், ஒரு தோசையை ஊற்றி அதில் என்ன செய்யும், வெங்காயங்கள் மிளகாய் என்ன செய்யும், அதுக்கு மேலே தூவி போட்டு அதை நாங்கள் ஒரு ரொட்டி மாதிரி என்ன செய்யறாங்க மேக் பண்ற நாங்கள் தான். அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, ஃபாரின் சைட்ல ஒரு பிளம் புடிங் மாதிரியான ஒரு அமைப்பு என்ன செய்வாங்க ஒரு கேக் மாதிரி அல்லது ஒரு வட்ட ஷேப்ல ஒன்று இருக்கும். அதுல என்ன செய்யும், பிளம்ஸ்கள் என்ன செய்யப்படும்டா இன்சர்ட் பண்ணப்பட்டு இருக்கு, அதுல புதஞ்சு இருக்கு. அப்ப அதை அவன் என்ன செய்யறான், ஒரு இதா எடுத்து வச்சுக்கொண்டு அவரை முன்வைக்கிறார். அதை தான் என்ன செய்யறார், இவர் முன்வைக்கிறார். என்னத்தை முன் வச்சவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு அமைப்பு என்ன செய்யறார் சொல்றார். இப்படியான ஒரு அமைப்பு என்ன செய்யறார்
சொல்கிறேன். இப்போ உள்ளுக்கு எல்லாம் என்ன செய்யுது இப்படி சில விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் பார்க்குறேன் என்னென்னு பார்க்க போகிறோம் உண்டா. சரி, அப்போ இவர் சொல்கிறார் யார் எங்கண்ட ஜே தாம்சன் இந்த ப்ளம் முடிங்கில் மேலே இருக்கிறத தவிர்த்து, அதாவது இந்த ப்ளம்ஸை தவிர்த்து மிச்ச ஆள் அவன் என்னென்னு சொல்றான்னு சொன்னால் நேரேற்றம் கொண்ட கோலம். சரி, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் பேர் என்ன செய்யறாங்க கதைக்கிற நேரேற்றம் கொண்ட கோலம். சரி, நேரேற்றம் கொண்ட கோலம், நேரேற்றம் கொண்ட கோலம் என்ன செய்யறாரு கதைக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப இது என்ன செய்யுது எங்களுக்கு பேசிக்கா முடிஞ்சுது. அதுதான் எங்களுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம். இந்த உள்ளுக்கு காணப்படுற ஆளை, இந்த உள்ளுக்கு காணப்படுற இந்த பிளம்ஸ் மாதிரியான அமைப்பை தான் அவர் என்னதுக்கு முன்வச்சவர் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் அவர் என்ன பிளம்ஸா தான் என்ன செஞ்சவர் கருதி கொண்டவர், பிளம்ஸா தான் என்ன செஞ்சவர் கருதி கொண்டவர். அப்ப இதுல உண்மையே அடுத்தது இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த அணு மாதிரி முதல் ஜே தாம்சன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே, மேலேயா தான் சரி அது இருக்க போகுது. சரி, அப்ப நேரேற்றம் கொண்ட ஒரு என்னது கோளப்பகுதியின் உள்ள மறையேற்றம் கொண்டு என்ன செய்யப்படுறது நிலத்திறன்களான அமைப்பு என்ன செய்யப்படுது புதைந்து காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யறவர் சொல்லுற. அப்ப அதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இந்த ஜே தாம்சன் இந்த அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சம்பந்தமான மொத்தமான அமைப்பை நான் எடுக்கிறேன். சரி, ஜே தாம்சன் இந்த மாதிரி ஒரு சம்பந்தமான மொத்த அமைப்பை எடுத்தேன்னு சொன்னால் அதுல அவன் சொல்லுறான் என்னண்டு இவரது மாதிரி ஒரு அணு நிறமாலைக்கு என்னத்தை செய்ய போகுது விளக்கத்தை கொடுக்க போகுது என்று அவர் என்ன செய்தார் ஒரு விஷயத்தை கருதுறார். சரி, ஆனால் உண்மையிலே இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவற்றை இந்த மாடல் இருக்குத்தானே, இந்த மாடல் தான் இந்த மாடல் எங்கண்ட பிளம் புடிங் மாடல், இதான் பிளம் புடிங் மாடல் சொல்றாங்க. இந்த பிளம் புடிங் மாடல்ன்றது உண்மையிலேயே எங்கண்ட என்னது அணு நிறமாலை. சரி, எங்கண்ட என்னது அட்டமிக் நிறமாலை. சரி, அணு நிறமாலைக்கு என்ன செய்யலன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன செய்யல முன்வைக்க இயலாம போச்சு. இந்த பிளம்முடிங் மாடலால எங்கண்ட அணு நிறமாலைக்கு என்னது ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கத்தை முன்வைக்கவில்லை. அப்ப இதனால் இந்த விளக்கத்தை முன்வைக்கல் என்ற ஒரு காரணத்தினால அதே நேரம் உண்மையில இவர் என்ன சொன்னவர் அந்த நேரேற்றம் கொண்ட கோல போதே அவர் என்னத்துக்கடா உண்மையா ஈக்குவல் பண்ணி பார்த்தவர் ஒரு கருப்பு மாதிரி தான். சரி, அப்ப இவருடைய கருத்தின்படி இலத்திரன் முகில் என்றது இந்த இலத்திரன்கள் என்றது எங்க காணப்படுறதா அவர் கதைக்கிறார் கருவுக்குள்ள காணப்படுற மாதிரி தான் அவர் கதைக்கிறார். உண்மையை கருவுக்குள்ள இலத்திரன்கள் இருக்குது இல்ல, இலத்திரன்கள் கருவுக்குள்ள என்ன செய்யாது காணப்படாது, கருவை சுற்றி வெளிப்பகுதியில தான் என்ன செய்யப்போகுது சரௌண்டிங்ல காணப்பட போகுது. அப்ப அப்படியான ஒரு விஷயத்தை இவர் சொன்னதாலேயும் அது என்ன செய்யப்பட்டது நிராகரிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த பிளம்முடிங் மாடல்ன்றது அணு நிறமாலைக்கு விளக்கத்தை முன்வைக்கவில்லை. இதனால அது என்ன செய்யப்படுதுண்டா முற்றிலும் என்ன செய்யப்படுது நிராகரிக்கப்படுகிறது. சரி, இதுதான் எங்கண்ட பேசிக்கான முதலாவது மாதிரி ஒரு சம்பந்தமான மாதிரி ஒரு எங்கட ஜே தாம்சன் சம்பந்தமான பிளம்முடிங் மாதிரி ஒரு என்ன மாதிரியான அமைப்பு அதுல என்னென்ன பிழைகள் இருக்கு ஏன் அதை நாங்கள் நிராகரிச்சு நாங்கள் என்ற விஷயம் வரையும் என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே, ஃபுல்லா கிளியர் தான் இது? ஓகே, எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. சரி, அப்ப அடுத்தது அப்ப இது முடிஞ்சதுன்னு சொன்னால் நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். யாருண்ட எங்கண்ட இரதபோர்டின் மாதிரி ஒரு சரி யாருங்கண்ட ரதர்ஃபோர்ட். சரி, ரதர்ஃபோர்ட் என்னது எம்மையா மாதிரி ஒரு சரி ரதர்ஃபோர்ட்ஸ் மாடல்.
சரி, ரதர்ஃபோர்ட்ஸ் மாடல். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்? கரு மாதிரி உரு. சரி, கரு மாதிரி உரு என்ற விஷயத்தை பற்றி கதைக்க போறாங்க. சரி, அப்ப என்னடா இந்த கரு மாதிரி உருவன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், உண்மையிலேயே இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஜே தோம்சன் உண்மையா பிளம்புடிங் மாடலை இவர் புல்லா பிள்ளைன்னு சொல்றார். அதாவது அவர் சொன்ன இந்த கிளத்திரங்கள்ன்றது கருவுக்குள்ளதான் காணப்பட போகுதுன்னு சொல்ற விஷயத்தை என்ன செய்யறார்? அவர் முற்றிலும் பிள்ளை என்று என்ன செய்யறார்? சொல்லுறார். அப்போ ஒரு விஷயத்த பிள்ளை என்று சொன்னோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை சரியான செய்யணும், முன்வைக்க வேணும். சரி, முன்வைக்க வேணும். சரி, அப்ப உண்மையிலேயே இப்பத்தைய காலத்தை எடுத்துக்கொண்டாமண்டா, இப்ப ரீசன்ட் டைம்ல இருக்கிற உண்மையிலேயே அணு மாதிரி உருக்கள் அட்டமிக் மாடல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு ஒரு என்ன சொல்ற ஃபவுண்டர் மாதிரின்னு சொல்லுங்க செய்யுங்க. ஃபவுண்டர் ஒரு அடிப்படையான ஆளாயிரங்களுக்கு இருக்கிறார். ரதர்ஃபோர்ட்ன்றது கட்டாயமா இருக்குது. சரி, ரதர்ஃபோர்ட்ன்றது கட்டாயமா என்ன செய்யறவங்களுக்கு காணப்படுற. சரி, இப்ப இதுல என்ன செய்யறான்னு சொன்னால், அவர் என்ன செய்வார்? பிராக்டிக்கல் எல்லாம் செய்துதான் செஞ்சது முடிவுகள் எடுத்துக்கொண்டவர். பிராக்டிக்கல் எல்லாத்தையும் செய்துதான் செய்தவர் முடிவு எடுத்துக்கொண்டவர். என்ன பிராக்டிக்கல் அவர் மேற்கொண்டவர் தெரியுமா? என்ன பிராக்டிக்கல ரதர்ஃபோர்ட் மேற்கொண்டவர் தெரியுமா? எஸ் ஓ நோ? No, sir. சரி, ஓகே, நோன்னு சொல்றீங்க. சரி, அப்ப நாங்கள் அதற்கு நான் மேல முதலாவது என்னென்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்யறேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சரி, இவர் இந்த மாடல்ல இருக்கிற என்னது ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போறோம். சரி, இவற்ற மாடல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். சரி, அப்ப இவர் மாதிரி உருவில் உள்ள என்னது விடயங்கள் கேரக்டரிஸ்டிக். சரி, கேரக்டரிஸ்டிக்னு சொல்லலாம். முதலாவது உண்மையிலேயே தேவையான விஷயத்தை இப்போ எழுதி போட்டு வந்து நாங்கள் செக்யூர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி, என்னென்ன விஷயம் வந்து பார்ப்போம். சரி, அணுவின் பெரும்பகுதி என்னது? ஃப்ரீ ஸ்பேஸ். சரி, அட்டமிக்கின் பெரும்பகுதி. சரி, ஓவரால் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த அட்டமிக் என்ன வேக்யூம் அடுத்தது வெற்றிடமா இருக்கும் என்ன செய்யற சொல்லுற. அடுத்தது என்னது? எங்கட பாசிட்டிவ்லி சார்ஜ் நேரேற்றம் கொண்ட புரோத்ரன்கள். சரி, ஏனென்றால் ஒரு அணுன்றது நடுநிலையானது. அங்க இலத்திரங்கள் என்னது? மரகேற்றம். நியூத்திரன் என்றது ஏற்றமற்றது. அப்ப நடுநிலையான அணுவரோணம் சொன்னால் இன்னொரு பாடுகளை என்ன செஞ்சிருக்கணும்? இலத்திரண்ட ஏற்றத்துக்கு ஒப்போசிட்டான ஒரு ஏற்றத்தை என்ன செஞ்சிருக்க வேணும்? கொண்டிருக்க வேணும். அப்ப ஒப்போசிட்டான சார்ஜ் என்றது என்னது? பாசிட்டிவிட்டி. அப்ப அந்த நேரேற்றம் கொண்ட புரோத்திரன்கள் எங்க காணப்படுதுன்னு சொல்ற. நேரேற்றம் கொண்ட புரோத்திரன்கள் ஒரு சிறிய பகுதியில், ஒரு ஸ்மால் ஸ்பேஸில், ஒரு சிறிய பகுதியில் குவிந்து செறிந்து என்ன செய்யுது? காணப்படுகிறது. சரி, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்பேஸில் என்ன செய்யுது? கன்சன்ட்ரேஷன் ஆகி என்ன செய்யுது? காணப்படுகிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன விஷயத்தை சொல்றான்னு சொன்னால், இது என்ன சொல்ற? நேரேற்றம் கொண்ட புரோத்திரங்கள்னு சொல்லிட்டேன். அதே நேரம் எங்கட அட்டம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த அட்டத்தின் மேஸுக்கும் யார் காரணமா இருக்க போகுது? இந்த புரோத்திரங்கள் காரணமா செய்யும் காணப்பட போகுது. சரி, காணப்பட போகுது. அப்ப இதுல அவர் என்ன சொல்ல வாரான்னு சொன்னால், இந்த அணுவின் திணிவிற்கு காரணமானது. சரி, அணுவின் திணிவுக்கு காரணமான பகுதியும் அதே நேரேற்றம் கொண்ட புரோத்திரன் திணிவாக அல்லது திணிவு புள்ளியாக என்ன செய்யப்படும்? காணப்படும் என்று என்ன செய்யறார்? சொல்றார். சரி, அப்ப என்ன சொல்றார்? அடுத்த விஷயம் சொல்றார், அணுவின் திணிவிற்கு காரணமான சரி ஒரு அட்டமின் மேஸுக்கு ஈக்குவலான சரி திணிவிற்கு
காரணமான பகுதியும் சரி அதே இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் நேரேற்றம் கொண்ட சரி நேரேற்றம் கொண்ட புள்ளி திணிவாக, அதாவது பாயிண்ட் மேஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன செய்ய போகுது, அது கன்சன்ட்ரேஷன் ஆகி காணப்பட போகுதுன்னு சொன்னால் அது ஒரு பாயிண்ட் சார்ஜ் அல்லது பாயிண்ட் மேஸ் என்று நாங்கள் கதைக்கிறது வளம். அப்ப இங்க நான் புள்ளி திணிவென்று தானே கதைக்கிறேன். அப்ப என்ன செய்யுது, நேரேற்றம் கொண்ட பாயிண்ட் மேஸா புள்ளி திணிவாக அல்லது திணிவு புள்ளியாக, ஏதாவது உங்களோட விருப்பம். சரி, திணிவு புள்ளியாக ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிருங்க. திணிவு புள்ளியாக என்ன செய்கிறது, காணப்படுகின்றது என்ற விஷயத்தை என்ன செய்கிறார், முன்வைக்கிறார். காணப்படுகின்ற விஷயத்தை என்ன செய்கிறார், முன்வைக்கிறார். சரி, உண்மையிலேயே அடுத்தது என்ன செய்யப்பட போகுது, உண்மையா இந்த மைய அணு இருக்குத்தானே, இந்த மைய அணுவின் உட்பகுதியில், இந்த மைய அணுவின் என்ன செய்யுது, உட்பகுதியில தான் கரு எனப்படும் அமைப்பு என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அணுவின் மையத்தின் உட்பகுதிக்குள்ளதான் என்ன செய்யுது, அந்த அமைப்பு காணப்பட போகுது. சரி, சரி. அப்ப இந்த கருவன்றது எப்படி இருக்கும்ன்ற அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உண்மை கருவன்றது ஒரு ஸ்டேபிளான ஆள். சரி, ஸ்டேபிளான ஒரு ஆள் தான். சரி, கருவன்றது ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சரி, அதே நேரம் இந்த என்ன செய்யப்பட போகுது, இந்த அணுக்கள் உறுதித்தன்மையும் என்ன செய்யுது, கருவுண்ட உறுதித்தன்மையும் கூடவே இருக்கும், அடர்த்தியும் என்னவா இருக்கும், உயர்வா இருக்க போகுது. இது நார்மலா பேசிக்கான ஒரு விஷயம் காணப்பட போகுது. சரி, அப்ப அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால்தான், இந்த கருவை சுற்றி இலத்திரன்கள் ஒரு வட்டப்பாதையில் வேகமாக என்ன செய்யுது, பலம் பெறுகுது என்று ஒருத்தன் சொல்றேன். சரி, இந்த கருவை சுற்றி இலத்திரன்கள் ஒரு வட்டப்பாதையில் என்ன செய்யுது, பலம் பெறுகிறது. எப்படி பலம் பெறுது, வேகமாக, ஃபாஸ்டா என்ன செய்யுது, பலம் பெறுதுன்னு சொல்றேன். சரி, அப்ப இவர் சொல்றார், இலத்திரங்கள் என்ன செய்யுது, ஒரு வட்டப்பாதை. சரி, தெளிவா அந்த வேர்ட் விளங்கணும். என்ன வட்டப்பாதையில் என்று தான் சொன்னார். ஒரு வட்டப்பாதை தான் கதைக்கிற இலத்திரங்கள் என்ன செய்யுது, இப்படி என்ன செய்யுது, மூவ் பண்ணுது வெப்பம். சரி, இப்படித்தான் என்ன செய்யுது, இலத்திரங்கள் மூவ் பண்ணுமா. ஆனால் அதோட ஸ்பீடு என்ன இருக்கும், கொஞ்சம் கூடவாக காணப்படும் என்று சொல்றேன். எனி டவுட்ஸ்? ஓகே, சரி. இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த ஒரு பாயிண்ட பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் என்னன்னு செய்வோம், இருக்கோம் குயிக்கா பார்த்து கொள்ளுவோம். சரி, என்ன விஷயம்னு சொன்னால், இந்த முதலில் அணுக்கருவை கண்டறிந்த விஞ்ஞானி யார் என்று பார்த்தோம்னு சொன்னால், ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் ஆவர். ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் ஆவர். சரி, கண்டறிந்த விஞ்ஞானி ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் ஆவர். சரி, இவர் செஞ்ச இந்த பிராக்டிக்கலை தான் நாங்கள் சொல்ல போற உண்மையா என்னது, பொன்னிதழ் பரிசோதனைன்னு சொல்லுவோம். சரி, பொன்னிதழ் ஃப்ளவர்ன்னு சொல்லி, அதாவது கோல்டுன்னு சொல்லி, ஹோல் ஸ்கேட்டரிங் மெத்தட்னு சொல்லுவோம். சரி, அதே நேரம் அல்லது அல்பா ஸ்கேட்டரிங் மெத்தட்னு சொல்லுவோம். சரி, அல்பா சிதறல் பரிசோதனை சொல்லுவோம், அல்லது என்ன கோல்ட் ஸ்கேட்டரிங் மெத்தட் அப்படி என்ன செய்வோம், சொல்லிக் கொள்ளுறாங்க. சரி, பொன் இதழ் பரிசோதனை தமிழ்ல சொல்லுவோம். இது என்னன்னு சொல்றாங்க, என்ன பிராக்டிக்கல், பொன் இதழ் பரிசோதனை. சரி, பொன் இதழ் பரிசோதனையாக நாங்கள் கருதி கொள்றோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட். சரி, அப்ப இது இந்த பிராக்டிக்கல் அமைப்பு இருக்கும், நாங்கள் குயிக்கா பார்த்துட்டு போவோம். பிராக்டிக்கல் அமைக்க போறோம், குயிக்கா ஃபாஸ்டா பார்க்க போறோம். சரி, என்னென்று பார்த்தோம்டா, இந்த பொன் இதழ், சரி, அல்லது என்ன
கோல் ஸ்கேட்டரிங், அல்ஃபா ஸ்கேட்டரிங் அப்படி கதைப்பாங்க. சரி, அல்ஃபா சிதறல் பெர்சனேஜ் கோல், அதாவது அல்ஃபா ஸ்கேட்டரிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படி கதைப்பாங்க. சரி, பொன் இதழ் பரிசோதனை, பொன்னிதழ் பரிசோதனை என்று செய்வாங்க, கதைப்பாங்க. இது என்னென்ன கதைப்பாங்க? அல்லது அல்ஃபா சிதறல், அல்ஃபா சிதறல் பரிசோதனை. சரி, உண்மையா என்ன கதைக்க போறது? உண்மையிலேயே இந்த அல்ஃபா சிதறல் பரிசோதனை ஒரு அல்ஃபா மூலகம், அதாவது ஒரு அல்ஃபான்றது எங்களுக்கு என்னென்று தெரியும்? ஹீலியத்தின் கருன்றது அல்ஃபான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஹீலியத்தின் கருவைத்தான் என்ன செய்ய போறாங்களா அவங்கள் பயன்படுத்த போறாங்க. ஹீலியத்தின் கருவைத்தான் என்ன செய்ய போறாங்களா அவங்கள் பயன்படுத்த போறாங்க. என்னவாக? அல்ஃபா கதிருக்காக பயன்படுத்துறாங்க. அதே நேரம் இங்க உங்களுக்கு தேவை என்னது? அல்ஃபா சிதறல் பரிசோதனை. இந்த அல்ஃபா சிதறல் பரிசோதனைக்கடா உண்மையிலேயே எப்படிப்பட்ட மூலகத்தை எடுக்கணும்னு சொன்னால் அணுவன் கூடினால்தான் எடுக்க வரும். அணுவன் குறைஞ்சால் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் என்ன செய்ய வேண்டி வரும், ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சேனை ஈக்குவேஷனும் கொஞ்சம் லென்த்தா போய்கொண்டு இருக்கும். சேனை அப்ப இந்த பொன்னிதழ் பரிசோதனை, அல்ஃபா சிதறல் பரிசோதனையை பார்த்த மட்டுக்குன்னு சொன்னால் எங்கிட்ட இதை ஈஸியாக இப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். பாருங்க, உண்மையிலேயேடா சரி, உண்மையிலேயே ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரா, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்லை, நான் ஒரு இமேஜினுக்கு அங்கே போடுறேன் விளக்கத்துக்காக. ஒரு பொட்டகடை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னோம்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும்? இப்படியே செஞ்சாலும் இல்லை, இப்படி சும்மா போறோம்னா இப்படி என்ன செய்யும்? பொன் இதழ்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகுது? காணப்பட போகுது. பொன் இதழ்கள் என்ன செய்யப்பட போகுது? காணப்பட போகுது. ஐ மீன் என்னதை கைக்கிறோம்? பொன் அணுக்கள். இப்ப இது ஒரு ஏஜி தகடு, ஏஜு தகடு. அப்ப இங்க இருக்கிற எல்லாமே என்னது? ஏஜு அட்டம்ஸ், ஏஜு அட்டம்ஸ் என்ன செய்ய போகுது? காணப்பட போகுது. அப்ப இப்படியான ஒரு பொட்டகட்டை எடுத்துட்டாண்டா என்ன செய்கிறார்? பிராக்டிக்கல் மேற்கொள்ளணும். பொட்டகட்டை எடுத்து என்ன செய்யணும்? பிராக்டிக்கலை மேற்கொள்ளும். நான் என்ற வசதிக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னு பாருங்க. என்னண்டு, ஒரு அணுவை நான் பெருசா எடுக்க வடிவான சொல்ற விஷயம்லாம் அங்குதாண்டு பாரு. ஒரே ஒரு அணுவை எடுக்கிறேன். அணுவின மையத்தில் என்ன இருக்கும்? கேரிவ் இருக்க போகுது. அணுவின மையத்தில் என்ன செய்ய போகுது? கேரிவ் இருக்க போகுது. சரி, நான் இப்போ என்ன செய்யறேன்? கொண்டு வந்து இவருக்கு பின்னால என்ன செய்வாங்க? சேட்டர்னஸ் திரை அல்லது ஃப்ளோரன்ஸ் திரை என்ன செய்ய கொண்டு வச்சுக்கொள்ளுவோம். சரி, ஏன் எங்களுக்கு எவ்வளவு ஸ்கேட்டரிங் வருது என்று சொல்லி எல்லாம் உண்மையில என்ன செய்ய ஒரு அமைப்பு எல்லாமே செட்டப், எல்லா செட்டப்புமே செய்வோம் கிடக்கும். இப்ப உண்மையிலேயே ஒரு அணுவைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். சரி, குறிப்பிட்ட ஒரு அட்டம், சரி, ஒரு அட்டத்தை எடுத்து வச்சு முதலாவது நான் என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஓரங்களை நோக்கி நான் என்ன செய்யறேன்? கதிரை செலுத்துறேன். என்ன கதிரை? அல்ஃபா கதிரை செலுத்துறேன். ஓரங்களை நோக்கி செலுத்துறேன். சரி, முதலாவது முடிஞ்சு. ரெண்டாவது என்ன? கொஞ்சம் கீழே செலுத்துறேன். சரி, கொஞ்சம் கீழே. சரி, இங்க இருந்து கொஞ்சம் கீழே செலுத்து. சரி, இப்படி ஒரு கதை. அடுத்ததுமே நான் என்ன செய்யறேன்? இன்னும் கொஞ்சம் கிட்டவா செலுத்துறேன். இன்னும் கொஞ்சம் கிட்டவா என்ன செய்யறேன்? செலுத்துறேன். இவரையும் என்ன செய்யறேன்? இன்னும் கொஞ்சம் கிட்டவா செலுத்த போறேன். சரி, இந்த மூன்றும் முடிஞ்சு. இந்த மூணு என்ன செய்து முடிஞ்சு. கடைசியா இவரை நான் இந்த மையத்தின் சென்டர் பகுதியை நோக்கி, மைய பகுதியை நோக்கி என்ன செய்யறேன்? ஒரு அலைச்செலுத்து. சரி, இப்படி 4 விதமான ஆக்களை நான் என்ன செய்ய போறேன்டா? செலுத்த போறேன். 4 விதமான ஆக்களை செலுத்த போறேன். அவங்க பேர் இந்த ரெட்ன்றது தண்டவாடல அப்படி என்ன செய்யற? மூவ் ஆகி போறேன். ஆனா இந்த ப்ளூ போக வேண்டிய பாதை என்ன? இந்த டொட்டட் லைன் தான் இவர் போக வேண்டிய பாதை. டொட்டட் லைன் தான் இவர் போக வேண்டிய பாதை. ஆனா இவர் என்ன செய்வார் சொல்லுவாங்க? லைட்டா இப்படி ஒரு கேர்வ் அடிச்சு கொண்டு போவார். சரி, இவர் என்ன செய்ய போறார்? லைட்டா இப்படி ஒரு கேர்வ் அடிச்சுட்டு போவார். அடுத்த கிரீனை பார்த்தோம்னு சொன்னால் கிரீனும் போக வேண்டிய பாதை இது உண்மைதான் பாதை. ஆனால் இவர் என்ன செய்வார் என்றால் இப்படி ஒரு பெரிய அமைப்புகளால் என்ன செய்கிறார்? விளத்துறார். இவரும் என்ன செய்கிறார்? இப்படி ஒரு பெரிய அமைப்பு கூடாக என்ன செய்கிறார்? விளத்துறார். சரி, அடுத்தது எங்களுக்கு நேரே செலுத்தப்பட்டார். சரி, நேரே செலுத்தப்பட்டார். சரி, இவர் இங்க போனால் ஒன்றை ஒன்று செய்யும்?
தள்ளு ஒன்று ஒன்று தள்ளி இங்க எவ்வளவு மாற்றத்துக்கு கூட திருப்பி வர போற 180 பாகை மாற்றத்துக்கு கூட என்ன செய்ய போற வர போகிற. சரி, அப்ப உண்மையிலேயே அந்த நீலக்கதிரை பாருங்களா இப்படி போக வேண்டியது இங்க உண்மை என்ன நடக்க சொல்லுவாப்போம், தீட்டான்றது லெஸ் தேன் 90 இருக்கு. சரி, தீட்டான்றது லெஸ் தேன் 90 இந்த விலகல்ன்றது. ஆனா இந்த கிரீன் விலகலை பார்த்தீங்கன்னாடா இவர் இந்த விலகலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தீட்டான்றது கிரேட்டர் தேன் 90 greater than 90 செல்சியஸ் அதாவது 90 பாகையிலும் பாகை என்ன இருக்கு கூடிய ஒரு கோணத்தினூடாக திருப்பி இங்கே எல்லாம் என்ன செய்யப்படும் உண்மையிலேயே உண்மையான அமைப்பின் படியடா இங்கெல்லாம் உணரி செட்டப் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் செய்யப்பட்டிருக்கும். எவ்வளவு உணரப்படுது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் செஞ்சுவாங்க. இப்போ எந்த கண்டுபிடிப்பாங்க இப்படி எல்லா செட்டப்புமே செய்வாங்க. அடுத்தது உனக்கு தெரியும் 180 பாகை கூட என்ன செய்யப்பட்டது திருப்பப்பட்டது. அப்ப இவ்வளவுதான் அவர் செய்த என்னது பரிசோதனை சம்பந்தமான செட்டப் அமைப்பு. ஆனா இதை இவர் தனியா செய்தவர் ஒன்று கேட்டா இல்ல. சரி, தனியா செய்தவர் ஒன்று பார்த்தா இல்ல. உண்மையிலே இவற்ற ஒரு பெஸ்டான 2 ஸ்டூடெண்ட்ஸ் செய்யறார் எடுப்பார். பெஸ்டான 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவர் தான் கைகர் அண்ட் மாஸ்டன். சரி, யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கைகர் அண்ட் மாஸ்டர். இதான் இவர்கிட்ட என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். இவரே பேமெண்ட் செஞ்சது இந்த ப்ராக்டிக்கல்ல உள்வாங்கித்தான் இவர் என்ன செய்தவர் இந்த ப்ராக்டிக்கலை செய்து முடிச்சவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சரி, இதுல எந்த ஒரு விதமான டவுட்டும் என்ன செய்யக்கூடாது உண்மையிலேயே இருக்கக்கூடாது. அப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன அவதானங்கள் வந்தது? சரி, இதெல்லாம் இனி எழுதிலாம் கிடையாது டேபிள் தானே. ஸோ நான் சொல்றேன், கொஞ்சம் கிரகிச்சு கொள்ளுங்க என்னென்ன விஷயம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ன உண்மையிலேயே அந்த ரெட் கதிரை பாருங்க, நாங்க செலுத்தின கதிரை எல்லாமே என்ன செய்யப்பட்டது எந்த ஒரு டிஃபரேஷியன் அதாவது எந்த ஒரு விலகலும் இல்லாமல் என்ன செய்யப்பட்டது செலுத்தப்பட்ட பாதையினூடாகவே சென்று என்ன செய்யுது ஃப்ளோரசன் திரையில என்னத்தை உருவாக்கினது பளிச்சீடுகளை உருவாக்கினது. சரி, பளிச்சீடுகளை உருவாக்க போகுது. அதில் உணரியில் செட் பண்ணி இந்த உணரிகள் என்ன செய்ய போகுது அதுகள் அந்த பளிச்சீடை உருவாக்க போகுது. அப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்கு வந்த அவதானம் தான் இது. என்ன செய்யறது அணுவின் பெரும்பகுதி கூடாக போன கதிர்கள் விலகல் எதுவும் இல்லாம போகுது. அங்க எந்த விதமான ஆக்களும் இல்லை, தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப அங்க ஸ்பேஸா இருக்குது, வெற்றிடமா இருக்குது. அப்ப அதை வச்சு கொண்டுதான் சொல்றாங்க முடிவு அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாகும். இது முதலாவது விஷயம். சரி, 2வது விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்க செலுத்தப்பட்ட கதிரில் சிறிய அளவு அதாவது அன்னளவாக எவ்வளவு கதைச்சோம்னு சொன்னால 8000 கதிரை நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னால் ஒரு கதிர் கிட்டத்தட்ட லைக் திஸ் ஒன் 8000 ஒரு கதிர் மாதிரி 8000 கதிர் அனுப்பினா தான் ஒரு கதிர் ஒரு ரேசியோ என்ன செய்யறாங்க கதைக்கிறாங்க. 90 வகையிலும் குறைந்த கோணத்தினூடாக விலகலுக்கு உட்பட்டது. சரி, ஒரு சின்ன கோணத்தினூடாக என்ன செய்யுது விலகலுக்கு உட்படுது. சரி, இது எங்கண்டது அவதானம். முடிவு என்னவா இருக்கும்? நாங்க செலுத்தினது யாருடா உண்மையா செலுத்தினது யாரு அல்பாவை நேரேற்றம் கொண்ட ஹீலியத்தின் கரு. அவ கருவை செலுத்தைக்குள்ள அங்க இருக்கிறது என்னது கரு. 2 பேருமே ஒத்த ஏற்றங்கள் ஒன்று செய்யும் தள்ளி இருக்கணும். ஏன் ஒவ்வாத ஏற்றங்கள் கவர்ந்து இருக்கும். இது விலகுதல்லோ. அப்ப விலகுறதால என்னவா இருக்க போகுது? நான் செலுத்தினது நேரேற்றம் எனக்கு தெரியும். இங்க விலகல் ஏற்படுதுன்னு சொன்னால் அங்க நேரேற்றம் கொண்ட யாரோ ஒரு ஆள் இருக்க வேணும். செய்யணும் இருக்க வேணும். அப்ப அவருக்கு கிட்டவா தான் இவர் என்ன செய்யறது இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை. சரி, அப்ப 2வது இந்த அவதானம் பார்த்தாச்சு. முடிவு என்னது? நேரேற்றம் கொண்ட குவிந்து சரிந்து காணப்படும் என்ன செய்யப்படுது ஒரு பகுதி காணப்படணும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். சரி, அதுக்குரிய விளக்கமும் சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னால் செலுத்தப்பட்ட கதிரில் மிகவும் சிறிய அளவான கதிர்கள் கிட்டத்தட்ட இது எவ்வளவுன்னு சொல்றாங்கண்டா ஒரு 1 கீழ் 20,000 மாதிரி 20,000. சரி, கிட்டத்தட்ட அந்த அளவான கதிர்கள் தான் செய்யுது உனக்கு 90 வகையிலும் கூடிய கோணத்தின் ஊடாக என்ன செய்யுது விலகல் அடையுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்க உறுதிப்படுத்துவாங்க. என் கிட்ட போக 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 விலத்துன்னு சொன்னால்
அங்க இருக்கிற ஆளும் என்னவா இருக்கணும், ஒரு நேரேற்றம் கொண்ட ஆளா இருக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியில என்ன சொல்லுவாங்க, உண்மையிலேயே நாங்க செலுத்தின கதிர் மையத்தை நோக்கி செலுத்தின கதிர் திருப்பி என்ன செய்யுது, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி என்ன செய்யுது, ரிட்டர்ன் ஆகுது. இதை வச்சுக்கொண்டு என்ன சொன்னவங்க, ஒரு அணுவின் மைய பகுதியில ஒரு நேரேற்றம் கொண்ட பகுதி குவிந்து சரிந்து காணப்படுகிறது என்று சொல்லி அதைத்தான் என்னன்னு சொன்னவங்க, கரு. அதைத்தான் சொன்னவங்க, கரு என்று சொன்னவங்க. இது விளங்கிட்டா? Yes, sir. இதுல எனி டவுட்ஸ்? No, sir. சரி, அப்ப இதான் அது என்னது, எங்கள்ட ஒப்சர்வேஷன். சரி, ஒப்சர்வேஷன் எங்கள்ட அவதானங்களும். அடுத்தது என்ன, எங்கள்ட கன்க்ளூஷன் அல்லது என்னது, கன்க்ளூஷன். சரி, அது என்ன முடிவுகளும் என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. சரி, அடுத்தது நாங்கள் உண்மையாலேயே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரதர்ஃபோர்ட் எல்லாம் சரி இவ்வளவு விஷயத்தை செய்துட்டார், நல்லது, நல்ல விஷயம். ஆனால் இவருண்ட அணுமாதிரியும் என்ன இருக்கு, குறைபாடுகள் இருக்குது. இவருண்ட அணுமாதிரியிலும் என்ன இருக்குது, குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைபாடுகள் என்னென்னு செய்யணும், நாங்கள் ஒருக்கா பார்க்க வேணும். அந்த குறைபாடுகள் என்னென்னு செய்யணும் இருக்கா, நாங்கள் பார்க்க வேணும். சரி, அப்ப இவரில் இருக்கிற இதில் இருக்கிற குறைபாடுகளை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது என்ன சொல்லுங்க அப்பம், எல்லாமே இலத்திரன் புரோத்திரன் தான் கதைச்சு கொண்டு தெரிஞ்சினாங்கள். இவரும் அதையே தான் கதைச்சவர். என்னண்டு, இலத்திரன்கள் புரோத்திரங்களை பற்றி கதைச்சவர். என்னத்தை பற்றி கதைக்கல, நியூத்திரன்கள் பற்றி குறிப்பிடாமை. சரி, அதே நேரம் இவர் நான் சொல்லியே சொன்னான், சக்தி மட்டம் என்ன செய்யுது, சக்தி மட்டத்தை என்ன மாதிரி சொன்னவர், ஒரு சக்தி வட்டப்பாதை, வட்டம்னு சொன்னவர். ஜஸ்ட் ஒன்றை பற்றி தான் கதைச்சவர். அப்ப அங்க என்னத்தை பற்றி கதைக்கல, எனர்ஜி லெவல், சக்தி மட்டங்களை பற்றி கதைக்கல. ரெண்டாவது என்னது, சக்தி மட்டங்கள் பற்றி குறிப்பிடாமை. சரி, அடுத்தது உண்மையிலேயே இவர் சொன்னது இந்த வட்டப்பாதை என்றது என்னது, புலையானது. அங்க வட்டப்பாதை என்ன செய்ய போகுது, இருக்க போறது இல்லை. சரி, சிம்பிளா யோசிங்க, ஏன் அந்த வட்டம்னு சொன்னா புலையான்னு சொல்றான், என்ன ரீசனா இருக்கும்? என்னவா இருக்கும்? Sorry, sir. விளங்கல. இப்ப இவருண்ட இந்த மாடல் எக்ஸ்பெரிமெண்டல்ல என்ன இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்கு, அதே நேரம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் சொல்லிக்கணும், குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் என்னது, இவரும் எலக்ட்ரான் புரோத்ரோன் கதைச்சது. ஸோ அவர் என்னத்தை பற்றி கதைக்கிறதில்ல, நியூட்ரானை பற்றி என்ன செய்யல, எக்ஸ்பிளைன் பண்ணல, கதைக்கல. ஃபர்ஸ்ட் எங்களுக்குரிய குறைபாடு இஷ்யூ. செகண்ட் ஒன், இவரோட சக்தி மட்டத்தை பற்றி என்ன செய்யுது, சக்தி மட்டங்கள் பற்றி கதைக்கல. ஏன்னொரு சக்தி, இவர் என்ன செய்தவர், இலத்திரங்களோட வட்டப்பாதை சிங்கியுலர்ல கதைச்சு, வட்டப்பாதையில விளம்பரம் கதைச்சு முடிச்சுட்டு. ஓகே, அடுத்தது இங்க இவர் சொன்ன இந்த வட்டப்பாதை என்று சொன்ன ஒரு விஷயமே என்ன செய்யுது, உண்மையிலேயே பிழை. ஏன்னு சொன்னவனு கேட்டனா, ஏன் இந்த வட்டப்பாதை என்றதும் பிள்ளைன்னு சொன்னா, உண்மையா வட்டம் என்பது என்னது, உண்மையா ஒரு தளம். வட்டம் என்பது என்ன செய்யுது, ஒரு உண்மையிலேயே ஒரு தளம். எனினும் எங்கள்ட இலத்திரங்கள் இருக்குதானே, இந்த இலத்திரங்கள் என்ற மூமெண்ட் என்றது என்னவா இருக்கலாம், வட்டமாகவும் இருக்கலாம் அல்லது நீள்வட்டமாகவும் என்ன செய்யலாம், காணப்படலாம். அப்ப பிக்ஸ்டா அவர் சொன்னது என்னவா இருக்கும், ஒரு புள்ளியான கருத்தா இருக்கும். இப்ப விளங்கிட்டா? எஸ் சார். சரி, அப்ப இவர் வட்டப்பாதையிலான விளம்பரம்னு சொன்னவர். அப்ப அது போல உண்மையா இலத்திரங்கள் எப்படி விளம்பர போகுது, உண்மையா இலத்திரங்கள் விளம்பறது இந்த தன்மையை நாங்கள் எப்படி கதைக்க போறோம், ஒரு முப்பரிமாண வழியில தான் விளம்பர போகுது. சரி சரி, என்னதை சுத்தி, கருவை சுத்தி. யார், எங்கட இலத்திரங்கள். அப்ப உண்மையா இலத்திரங்கள் கருவை சுத்தி முப்பரிமாண வழியில தான் என்ன செய்வினோம், பலம் பெறுவினோம். வட்டமாம் இருக்காது, நில்வட்டமாம் இருக்காது, தொடர்ந்து பிக்ஸ்டா பெர்மனண்டா இதண்டு நாங்க என்ன செய்யறாது, கதைக்கு இயலாது, அது என்ன செய்யும், மாறிக்கொண்டு இருக்கு. சரியா? Yes, sir. Any doubts? No, sir. Okay. So, டுடே நாங்கள் இது ஐசோடோப்ஸை பற்றி ஃபுல்லாக படித்து முடிஞ்சு
மாடல்ஸுக்குள்ள இறங்கி மாடல்ஸில் என்னென்ன பேசிக்கான விஷயம் எல்லாம் பார்த்து முடிஞ்சு எங்கள்ட யார் ஜே தொம்சன் என்னது பிளம்புடிங் மாடலை பற்றியெல்லாம் கதைச்சு முடிஞ்சு அடுத்தது ரதஃபோர்ட்டுண்ட ப்ராக்டிக்கல் சம்பந்தமான விஷயம் அதில் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்து அடுத்தது என்னதை பார்த்து நாங்கள் அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்ட்ரக்சரை பற்றியெல்லாம் பார்த்து அதில் என்னென்ன அவதானங்கள் வருது அந்த அவதானங்கள் என்னென்ன முடிவுகள் வருதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்ளை பண்ணி பார்க்குறோம். சரிதானே? இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம் இவ்வளவும் தான். சரி, ஸோ இன்றைக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணி கொள்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் தேர்ஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் முக்கியமான விஷயம் எது? எங்கன்னா நீல்போர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே, அதாவது நீல்போருண்ட சக்தி மட்ட கொள்கை சம்பந்தமான சகல விஷயங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் என்ன செய்யும், அதில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் பார்த்து அங்கால மூவ் பண்ணணும். அடுத்த கிளாஸ் அவ்வளோமே செய்யும், கண்டிப்பாக முடிச்சிடுவேன். சரிதானே? அப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். தேர்ஸ்டே நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். சரிதானே?